பட் உங்கள் கேன்சர் ஜேர்னிலேயே எனக்கு ரொம்ப மேஜிக்காக இருக்கிறது வந்து ஸோ உடம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணி திருப்பி ஒரு ப்ரெக்னன்சிக்கு ரெடியா. உன்னோட யூட்ரஸ்லாம் வந்து சுருங்கி போயிருக்கும், ஸோ அதனால இம்மிடியட்டாக அதுக்கெல்லாம் குழந்தைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 இயர்ஸுக்கு நீ நோ சான்ஸ்ன்ட்டாரு. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. என்னோட ஹெல்த்தில் வந்து இது மாதிரி 4th ஸ்டேஜ் அட்வான்ஸ் லெவல் கேன்சர் அப்படின்றது 18 கீமோதெரப்பி, 25 ரேடியேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 சர்ஜரி நடந்துச்சு. 6 to 8 months தான் இருப்பாங்கன்னு சொல்கிறதே. ஏன்னா கீமோ எடுக்கிறதுனால பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் எரியும், வாயில் புண்ணு வந்துடும், தொண்டை புண்ணு வந்துடும், லூஸ் மோஷன் போகும், பாடி வந்து அடித்து போட்ட மாதிரி ஒரு பெயின். அடித்து போட்டதுன்னு கூட சொல்ல முடியாது, நம்ம பாடி மேலே ஒரு வண்டி ஏறிடுச்சுன்னா எப்படி எலும்பெல்லாம் நொறுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அப்படி இருந்துச்சு அந்த பெயின். ஆக்சுவலி கேன்சர் வரும்போது ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறது என்னோட 1 மாச வருமானம் ஒரு இன்ஜெக்ஷன் காசு. அந்த பேம்பஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா கூட அவர் தான் எனக்கு அந்த சப்போர்ட் எல்லாமே எனக்கு பண்ணார். கணவர் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் பீஸ் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் இமோஷ்னல் ஆகுது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கீமோல ஹேர் லாஸ் அது மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நிறைய பேஷண்ட்ஸ். கொஞ்சம்லாம் கிடையாது, அப்படி ஒரு புல்ல புடுங்குற மாதிரி வந்துட்டே இருக்கும். கேன்சர் மட்டும்தான் நம்ம மக்கள் நிறைய பயப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அந்த கேன்சர் வந்து 13 வருஷமா இன்னைக்கு வெற்றிகரமா வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க அமுதா அண்ட் பிரின்ஸ் கப்பல். அதையும் தாண்டி கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் பிரெஸ்ட் கேன்சர் 4th ஸ்டேஜ் குழந்தை பெற்றுக்க முடியும், இயல்பான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக லீட் பண்ண முடியும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேசலாம். வணக்கம். வணக்கம் சங்கரி. அமுதா அண்ட் பிரின்ஸ், நீங்கள் வந்து நிஜமாவே ஒரு மோட்டிவேஷனல் கப்பல் தான், இல்லை பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க ஆஸ் அ கப்புலா. பிகாஸ் இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயம் அப்படிங்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமா கேன்சர் வந்து அதுவும் பிரெஸ்ட் கேன்சர் வந்து அதை முறியடிச்சு இன்னைக்கு குழந்தை வேற நாங்கள் பெற்றிருக்கோம். சூப்பராக அந்த குழந்தைக்கு இன்னைக்கு வந்து எத்தனை வயசு? 8 வயசு அப்படிங்கிறதுலாம் வந்து நிஜமாவே மேஜிக் தான் இல்லை? ஆமா. அண்ட் டாக்டர்ஸே கை விட்டுட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில இவங்க 2 பேரோட மனசு தான் வந்து மருந்தா மேஜிக்கா வந்து நின்று இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க லைஃப்ல. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் அமுதா ரூபி. நான் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர்ல. என்னோட பிஜி அப்புறம் செட்டில் ஆனது ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து திருச்சியில தான். நல்லா ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. எல்லார மாதிரியும் வந்து நானும் வந்து அந்த பீரியட்ல வந்து நமக்கும் ஒரு சாஃப்ட்வேர் மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி எங்கள் 2 பேருக்கும் 2008 வந்துட்டு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி நாங்கள் பெங்களூருக்கு போய் செட்டில் ஆகிட்டோம். அரேஞ்ச்டு மேரேஜ். அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம். அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைங்க. ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 பெண் குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒரு 4 இயர்ஸ், செகண்ட் குழந்தைக்கு ஒரு 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பீரியடில் எங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. எங்களோட 5th வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் வந்து ஒரு புது பிஸ்னஸ் நேச்சுரல்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பீரியட்ல தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடைச்சது. என்ன அப்படின்னாக்கா என்னோட ஹெல்த்தில் வந்து இது மாதிரி 4th ஸ்டேஜ் அட்வான்ஸ் லெவல் கேன்சர் அப்படின்றது. ஸோ அது கேட்டு நாங்கள் ரொம்பவே வந்து மனசு ஒடிஞ்சு. ஜென்ரலாக நீங்கள் வருஷம் ஹெல்த் செக்அப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போ கேன்சர்னா ஒரு ஸ்டேஜ் 1லேயே வந்து நம்ம செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இல்லாமல் டைரெக்டாக எப்படி ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது ஒரு இயர்லி செக்அப் இருந்தும் ஏன் அது நடந்தது? அதுதான் எப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா செகண்ட் குழந்தை பிறந்து அவளுக்கு நான் ஃபீடெல்லாம் முடிச்சு கரெக்டாக 1 இயரில் வந்து ஃபுல் பாடி செக்அப் வந்து நான் பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு வந்து எல்லா இதுவுமே வந்து நார்மலாக தான் இருந்தது. ஈவன் ஸ்கேன்லாம் கூட பண்ணேன், எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்தது. அடுத்து 1 மேமோகிராஃபி கூட பண்ணியிருந்தீங்களா? மேமோகிராம் பண்ணல, பிரஸ்ட் ஸ்கேன் வந்து பண்ணேன். ஸோ அது எல்லாமே வந்து
ஏன்னா ஒருவேளை பால் கட்டி அந்த மாதிரி ஏதோ இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கோன்னு பண்ணும்போது நார்மலாக தான் இருந்தது. செகண்ட் இயர்க்குள்ளார தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இயர்லி செக்கப் எதுவுமே இல்லை, திடீர்னு அது கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருந்தது? பெயின் ஏதாவது இருந்ததா? பெயின் இருந்தது. சலூன் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்களில் வந்து கொஞ்சம் மும்முரமாக வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது, போய் திங்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி ஓட்டுவேன். ஸோ வண்டி ஓட்டும் போது கை வந்து பயங்கரமாக பெயின் கொடுக்க ஆரம்பிச்சது. அதுவும் ரைட் ஹேண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சது. எதனால் இந்த பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கை வந்து கொஞ்சம் நெறி கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க ஆரம்பிச்சது. இது எல்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜே கிடையாது, அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் எனக்கு இந்த பெயினே வருது. அது வரையிலும் வந்து எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் எனர்ஜி ட்ராப் அவுட் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. நல்லா இருப்பேன், திடீர்னு வந்து பயங்கரமாக எனர்ஜி ட்ராப் அவுட் ஆகும். நான் எல்லாமே என்ன நினச்சேன், சரி ஒர்க் ரிலேட்டடாக நம்ம போகிறோம் வரோம், அதனால தான் வந்து நமக்கு எனர்ஜி வந்து ட்ராப் ஆகுதுன்னு நினச்சேன். ரெண்டாவது கட்டி வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் ஒல்லியாக தின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருது. ஏன்னா நான் வந்து செக்கப்கெல்லாம் போகும்போது நிறைய பேர்கிட்ட உங்களுக்குலாம் எப்போ தெரிஞ்சது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் ஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பரு மாதிரி அது வந்து தெரிஞ்சிருது. பட் நான் கொஞ்சம் ஒபீஸாக இருந்ததுனால எனக்கு அதுவுமே வந்து தெரியலை. ரெண்டாவது எனக்கு வந்து செப்பரேட்டாக அது கட்டி மாதிரி எந்த இதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து அது உள்ளுக்குள்ளார இருந்ததை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. எங்களுக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா, ஒன்று ஆம்பிட்டில் இன்னொன்று பிரஸ்டில் வந்து ரெண்டுமே வந்து கிரிக்கெட் பால் சைஸுக்கு 12 சென்டிமீட்டர் கிட்ட பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே, நமக்கு சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர். அதுவும் இப்போல்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்குல்ல, டச் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கும்போது 12 சென்டிமீட்டர் கட்டிங்கிறது கொஞ்சம் பெருசு தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆம்பிட்ல இருந்தது? ஆமாம், ஆம்பிட்லேயும் இருந்தது, பிரஸ்ட்லையும் இருந்தது. அப்போ 2 இடத்துல இருந்தது, 2 கட்டிகள் இருந்தது. ஆக்சுவலி ஒரு இது சோர்ஸாக இருக்கும், அதோடைய ஸ்ப்ரெட்டிங் அடுத்த நோடுக்கு போகிறது அப்படிங்கும்போது அது ஆம்பிட்டில் வந்து அடுத்த ஸ்ப்ரெட் இருந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணும்போதே பிரெஸ்ட் கேன்சர் அது ஆம்பிட்லேயும் பரவி இருக்கு, 2 இடத்துல கட்டி இருக்கு, கேன்சரோட 4th ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கேன்சர் வந்துட்டு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கே கேன்சர் வந்து நிறைய பேர்கிட்ட நானுமே பேசியிருக்கேன், எனக்கு கேன்சர் வந்துட்டு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல சொல்ல போனால். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு லைஃப்பில் வந்து 2 ப்ரேயர் தான் இருந்தது. என்னென்னா, ஒன்று நம்ம நாலேஜபிளாக இருக்கணும், இன்னொன்று நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த 2 ப்ரேயர் தான் எப்போதுமே உண்டு. ஹெல்த்தில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் ரொம்ப ஆக்டிவான பர்சனாக இருந்தேன், ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆன ஒரு பர்சனாக இருந்தேன். ஸோ கேன்சருன்ற வார்த்தையை ஃபேமிலிலையும் கேள்விப்பட்டதில்லை, பக்கத்தில் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதனால அது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல. ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து அந்த ஒய் மீ அப்படின்ற கொஸ்டின் வரும். மேரேஜ் லைஃப்பும் எப்படி இருந்தது உங்க 2 பேருக்கும்? அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, சண்டை, அந்த மாதிரி எல்லாம்? அதெல்லாம் அதுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தோம். சரி, எங்களுக்கு வந்து இப்போ இது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இதை எடுத்துகிட்டு போனோம்னா, நாங்கள் எப்படி அதுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்தோம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 days வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி எடுத்துக்கிட்டீங்க ஹேண்டில் பண்ணோம்னா ரொம்ப அழுதோம். ஏன்னா 5 years ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிறோமே அப்படின்ட்டு. பட் அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் வாழ்க்கை அவ்வளோதான்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து நம்மளை அதுக்காக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு கரேஜ் வேணும், எடுத்துக்கிடுறோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஒய்ஃப் எடுத்துக்கிறதோ இல்லை வைஸ் வர்ஸா அப்படி பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் 2 பேருமே கை கோர்த்து வெளியே வரணும்னு முடியும். ஸோ தட் இஸ் த அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அந்த இடம் தான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும். ஜென்ரலாக நீங்கள் எப்படி கப்பல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை சின்ன சின்ன ஃபைட்ஸ்? எங்களுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு பாத்தா இருந்துச்சு. லைக் நாங்கள் அந்த 5 வருஷமும் வந்து வழக்கமாக இது சரியில்லை அது சரியில்லை, அந்த வீட்டுக்குள்ளே சண்டை, அந்த புரிதல், அது ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்குள்ளே புரிதலுங்கிறதுக்குள்ளே வர்றதே ரொம்ப பெரிய டைம் எடுத்துச்சு. ஆனால் இந்த இடத்துல தான் எங்களுக்கு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங், பீயிங் டுகெதர், அந்த ஒரு
உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற அந்த மையத்துக்குள்ள வர்றதுக்கு இந்த இந்த டிசீஸோட ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஜேர்னியோட ஸ்டார்ட் வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கு. ஆக்சுவலி தேங்க் காட் இல்ல, பிகாஸ் ஒரு திருமணமே அதோட புரிதலுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்கு வர்றதுக்கே 5 to 10 years பொறுமையா இருங்கன்னு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய திருமணங்கள் முறியுது, டைவர்ஸ் ஆகுது. அப்படிங்கும்போது டைம் கொடுங்க. எந்த ஒரு 2 பேருமே கருத்து மோதன்றது இருக்கதான் செய்யும். அந்த கருத்து ஒத்து போகணும் அப்படின்னா அதுக்கான டைம் பீரியட் கொடுக்கணும் அப்படின்றது பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த 5 years அப்படின்றது நீங்களே அப்பதான் ஒருத்தர் புரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த டைம் கேன்சர் அப்படின்றது நீங்க கொஞ்சம் நெகட்டிவா எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். ஆமா, அது எப்படி வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். அது ஒரு விஷயத்த நம்ம இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை இப்போ நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவள்கிட்ட நான் டாக்டர் என்கிட்ட கன்வே பண்றது இவள்கிட்ட சொல்ல பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணிடுவேன். இவங்க வந்து 6 to 8 months தான் இருப்பாங்கன்னு சொல்றதே அப்படி சொன்னாங்க. ஆமா, சொன்னது கண்டுபிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இல்ல, ஒரு 6 months கீமோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். கீமோ ஒவ்வொரு நாளும் ரேடியேஷன். அப்போ 25 ரேடியேஷன்ஸ் அந்த ஹோல் மந்த் டெய்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். எக்ஸப்ட் சண்டே அது ஒரு நாள் ரெஸ்ட். அதெல்லாம் முடிஞ்சு ஃபுல் 6 கீமோஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் ஃபர்தர் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் பாடி ஃபுல் நிறைய இடங்களை பரவிடுச்சுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரும். ஒரு ஃபைண்டிங்ஸ் வருது. அப்போ தான் டாக்டர் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க இது வந்து ஒரு 6 to 8 months தான் இருப்பாங்க. கீமோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அதுல அவங்க அத்தனை கீமோ ரேடியேஷன் கொடுத்தும் அந்த கட்டி அப்படியே தான் இருக்குது. அது எந்த இடத்துலயும் மாறல, ஒரு அங்குலம் கூட குறையல. நாங்க ஆக்சுவலா பிரஸ்ட் கேன்சர் வந்தா ஃபர்ஸ்ட் கட்டி எடுத்துட்டு தானே கீமோ அது ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் தான். கட்டியோட சைஸ் வந்து சிறுசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கட்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க. என்னோட ஸ்டேஜ்ல வந்து கட்டி ரொம்ப பெருசா இருந்ததுனால அதை ஆப்ரேட்டே பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்து அதுல குறையுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. 3 கீமோதெரப்பிக்கும் வந்து அது ரெஸ்பாண்டே பண்ணல. அதுக்கப்புறம் இன்பிட்வீனே வந்து ரேடியேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்பிட்வீன் ரேடியேஷன்ல தான் எனக்கு வந்து கட்டி வந்து இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போனது. ஸோ அது வந்து டாக்டர்ஸ்க்கே வந்து பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. மறுபடியும் உண்மையிலேயே உனக்கு கட்டி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு என்னைய பலமுறை போய் கட்டி கரைஞ்சு போச்சு. ஆமா, கீமோ கொடுக்க ரேடியேஷன்ல. ஆமா. அதுக்கப்புறம் 3 கீமோஸ் போச்சு. தென் தான் ஃபர்தரா பார்க்கும்போது தான் இந்த ஸ்ப்ரெட் கண்டுபிடிச்சோம். அப்போதான் அந்த டாக்டர் சொல்றாங்க 6 to 8 months. அப்புறம் அந்த 8 months உயிரோட இருப்பாங்க அப்படி சொல்றாங்க. மேக்ஸிமம் 1 year. அதுவும் பெட் ரிட்டர்ன் ஆயிருவாங்க, ஒல்லி ஆயிருவாங்க. ஏன்னா இவங்க அப்போ நல்ல இப்போ இருக்கிற இதோட கொஞ்சம் இன்னும் குண்டா இருந்தாங்க. இதை ஒல்லியாயிருவாங்க, படுத்த படுக்கையாயிருவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்டா அதை நான் கேட்கும்போது எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியல. இந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்ல ப்ராசஸ் பண்ணல. ஸோ கேட்டுட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் அழுக வந்துச்சு. ஆனால் உடனே நிப்பாட்டிட்டு இல்லை எனக்கு வந்து நான் ஐ பிலீவ் அப்படின்னு சொல்லி அப்புறம் இவங்களை ஐசியூ ரூம்ல போய் பார்க்க போகும்போது தான் நான் சொன்னேன். எதுவுமே சொல்லலை. அந்த என்னன்னு கேட்டா, ஏன்னா அந்த இடத்துல ஒரு கட்டி எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. அந்த கட்டி பாசிட்டிவ், பட் யூபி பாசிட்டிவ். நம்ம சீக்கிரம் குணமாயிவா, நம்ம இன்னொரு 3வது ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு. அது ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், என்ன மைண்ட் செட்ல சொன்னேங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது புலப்படலை. வி பிலீவ் தட் அது வந்து கடவுள் நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது வந்து மனுஷனால மூலமா தான் கொடுக்குறாங்கிறத நாங்கள் நம்புறோம். அந்த இது எங்க வாழ்க்கையில மறுபடியும் நடந்துச்சு. அதுதான் எங்க 3வது குழந்தையாவே பிறந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்க ஜேர்னியை வந்து அப்படிதான் நாங்கள் கட்டமைச்சுக்கிட்டோம். எந்த எல்லா இடத்துலையும் பாசிட்டிவா இருக்கணும். பட் பாசிட்டிவா இருக்கிறத தாண்டி இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றது ஒன்றும் ரொம்ப ஈஸி இல்லை இல்லையா? ஏன்னா அதோட ட்ரீட்மெண்ட் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது நம்ம நிறைய பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், கடந்து வந்திருக்கோம் நிறைய மனிதர்களை. பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல சந்தேகமோ ஒரு பயமோ வரதானே செய்யும் நார்மலா. கண்டிப்பா எனக்கு வந்து சம்டைம்ஸ் நிறைய நான் பழகிற அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போகும்போது எனக்கும் பயம் வரும். ஒருவேளை நம்மளும் இறந்து போயிடுவோமோ அப்படின்ற பயம்லாம் வந்து வந்திருக்கு. அது வர முடியாது, அது வராது அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஆனால் அதையும் வந்து இம்மீடியட்டாக வந்து இல்லை நான் அப்படி ஆக மாட்டேன், மற்றவங்களுக்கு அப்படி ஆனாக்கா எனக்கு ஆகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணேன். சம்டைம்ஸ் யாராவது அந்த இறந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்தாலோ இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு சீன் பார்த்தாலோ கூட நம்மளை அறியாமல் நம்மளை ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அப்படின்ற ஃபீலிங்லாம் கூட வரும். பட் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு வந்து 100% வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஆமாம்,
ஸ்பிரிச்சுவலாக என்னோட மைண்ட் செட்டை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். நாங்கள் வந்து 2 பேருமே ஸ்பிரிச்சுவலி அலைண்டாக இருந்ததுனால கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும், கேன்சரை வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து 2 பேருக்குமே அஸ் அ கப்பலாக இருந்தது. மொத்தம் எவ்வளோ கீமோ எடுத்துக்கிட்டீங்க? ரேடியேஷன் எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க கேன்சருக்காக? 18 கீமோதெரப்பி, 3 செட் ஆஃப் கீமோதெரப்பி 6 கொடுப்பாங்க. அது டோட்டலாக 18 பண்ணியிருக்கேன். 25 ரேடியேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 சர்ஜரி நடந்துச்சு. அதில் 3வது சர்ஜரி மேஜர் சர்ஜரி, கிட்டத்தட்ட 11 to 12 hours கிட்ட அந்த சர்ஜரி நடந்தது. ஆனால் ஆக்சுவலாக கேன்சர் அப்படிங்கும்போதே அலோபதியில் தான் ஃபாலோ பண்ணணுமா, சித்தா போகணுமா, ஆயுர்வேதிக் போகணுமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்டர், அந்த டாக்டர், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஒரே இடமா இல்லை இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததா? ஆக்சுவலி எங்களையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நோயின்னு வந்தோடனே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கவுங்க பரிந்துரைக்கிறாங்க. இன்னமுமே வந்து நிறைய பேர் வந்து கேன்சருக்கு வந்து அலோபதி எடுக்காமல் ஆயுர்வேதிக், சித்தா அப்படின்லாம் நிறைய எடுக்கிறாங்க. பட் வந்து நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசின வரையிலும், இவ்வளோ நாள் நான் வந்து பார்த்த வரையிலும், இம்மீடியட்டாக வந்து கேன்சர் செல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அலோபதி ட்ரீட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கீமோதெரப்பி எடுத்தால் தான் அதோட அந்த ஃபோர்ஸ், அந்த வளர்ச்சியை வந்து நம்ம இம்மீடியட்டாக தடுக்க முடியும். அதுக்கப்புறம் சித்தாவோ ஆயுர்வேதாவோ வந்து நம்ம சைட் பை சைடு எடுத்துக்கிறது வந்து பெரிய இதாக இல்லை. ஏன்னா என்னோட டாக்டர் வந்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாருன்னாக்க, அது உன்னோட நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. அது வந்து எந்த விதத்துலையும் வந்து இந்த மெடிசனை வந்து இது பண்ண போகிறது கிடையாது. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நீ கரெக்டாக வந்து அந்த கீமோதெரப்பியை நீ எடுத்துக்கணும், நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து அவர் சொன்னதுனால சைட் பை சைடு வந்து சித்தாவும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1 year வந்து சித்தா நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னோட இம்யூனிட்டிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ 2 டிஸ்டர்ப் ஆகல அலோபதியோட சித்தா? டிஸ்டர்ப் ஆகல. பட் அதுவுமே வந்து சித்தாவுமே வந்து எல்லாருக்கும் அக்செப்ட் ஆகாது. ரொம்ப சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அது எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கீமோதெரப்பி வந்து ரொம்ப ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுற அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றதுனால என்னோட பாடிக்கு வந்து அது செட் ஆகிடுச்சு. ஸோ அது நான் 1 year எடுத்துக்கும் போது என்னோட இம்யூனிட்டி எனக்கு நல்லா இருக்கிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். 2வது நான் வெயிட்டும் வந்து லாஸ் ஆகவே இல்லை, 1 kg கூட குறையவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ குறைச்சேன். ஸோ ஃபுட்டு டயட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். உப்பு புளி காரம் மட்டும் வந்து கம்மியாக எடுத்துக்க சொன்னாங்க. மற்றபடி நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை ரெகுலராக எடுத்துப்பேன், சூப்பு ரெகுலராக எடுத்துப்பேன். காலையில் வந்து இளநீர் வாங்கி தருவார். ஏன்னா கீமோ எடுக்கிறதுனால பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணெல்லாம் எரியும், வாயில் புண்ணு வந்துடும், தொண்டை புண்ணு வந்துடும், லூஸ் மோஷன் போகும், பயங்கரமாக வயிறில் எரிச்சல் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் கூட நம்ம தனியாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது வேறு யாராவது யூஸ் பண்ணாக்க அது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்றதுனால ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு எல்லாமே வந்து தனியாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கீமோ எடுக்கும்போது இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸே ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகள் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி உங்களை கேட்கணும் என்னன்னா, நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, அவங்க குழந்தைங்களை வளர்த்துட்டு உங்களையும் கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் கேன்சர் 4th stage ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் உங்களை கவனிக்கிறதுக்கு அங்கே மனைவி வந்து ஹெல்த்தியாக இல்லை. அப்போ நீங்கள் அவங்களையும் கவனிச்சுட்டு உங்களை என்ன கேர் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியே தான் ஆகணும் இல்லை? ஸோ இவங்களோட அந்த ஜேர்னி ஃபுல்லாமே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் 3:30க்கு எழுந்துட்டு என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தென் இவங்களுக்கு தேவையானது, பசங்களுக்கு தேவையானது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வர்றது, அப்புறம் டே டைமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய ஸ்கெடியூலில் பிளான் பண்ணி வச்சுக்கேன். ஸோ வழக்கமாக நம்ம வந்து ஒரு மார்னிங் 10 o'clock கிளம்பி ஒரு 11 o'clock ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு நைட்டு 8, 9 o'clock வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலேயே வீட்டில் என்ன நடக்குது ஏதுன்னா நம்ம கண்டுக்கிறது இல்லை, இவங்க தான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மார்னிங் என்னுடைய ஒர்க்கை, ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு உட்காந்து பண்ணுற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, அவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வர்றது, குளிப்பாட்டுறது எல்லாமே அவங்களுக்கு ஒன்றுன்னா அப்படியே மாற்றிக்குவாங்க, ரோலை மாற்றிக்குவோம். இட்ஸ் நத்திங் ராங். அண்ட் ஏன்னா வீட்டில் ப்ரூம் எடுத்து, தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதோ, பாத்திரம் கழுவுறதோ, இல்லை சமைக்கிறதோ,
துணியை காய போடுறதோ வைக்கிறதோ பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்கிறதோ எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ ஃபேமிலி. எண்ட் ஆஃப் த டே அந்த ரெஸ்டிங் டைம்ன்றது கம்மியாகும், கூட கொஞ்சம் எஃபோர்ட் ஆமா போட்டு நான் வந்து அது ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு சில விஷயங்கள் நான் என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் வேலைகள்லாம் நான் உட்காந்து முடிச்சிருந்தனால நான் அப்போ வந்து டெவலப்மெண்ட் சைடில் இருந்தேன். என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுனால நான் அட்ஈஸ் ஆயிடுச்சேன். ஏன்னா டே டைம்ல எனக்கு நிறைய டைம் கிடைச்சிச்சு. இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது வர்றது, மற்ற ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதெல்லாம் அவர்தான். எல்லாமே அவர்தான். டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீ வந்து 50% வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ரீசனே வந்து பிரின்ஸ் வந்து உன் கூட இருக்கிறது தான் மெயின் ரீசன். நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலி ஹஸ்பண்டோட சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா நான் ஆஃபீஸ் போகணும், நான் வேலைக்கு போனால் தானே சம்பளம் வரும், அப்போ தானே உனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, குழந்தைங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கலாம். பட் உங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்றது பெரிய விஷயம். ஸோ இவங்க கூட ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அந்த ரேடியேஷன் கீமோ அப்போல்லாம் வெயிட் பண்ணுறது ஃபுல்லாக. ஆமாம், நான் வந்து உள்ளார ட்ரீட்மெண்ட்டில் இருப்பேன். இவர் வந்து வெளியில நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு, நிறைய பேருக்கு பேசிட்டு இருப்பாரு. நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோல வந்துச்சு. அந்த மகிழ்ந்து இருத்தல்ங்கிறதுல தான் கீ. அதுதான் சீக்ரெட்டு. கவலை கஷ்டம் வரும், அதில் நீங்கள் மனிதனா எல்லாருமே அழுக வரும், கோ த்ரூ. பட் அதை தாண்டி எப்படி வர்றதுக்கு வழி என்னங்கிறது வந்து இணைந்து இருக்கணும், மகிழ்ந்து இருக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் ஜோக் அடிக்க தெரியணும், சிரிக்கணும் அப்படிங்கிறது தான். பட் கீமோவோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அந்த பெயின் அப்படின்றது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், கத்துவோம், அதெல்லாம் இருந்துதா? ஃபர்ஸ்ட் கீமோவில் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கீமோ பண்ணிட்டு வரும்போது, ஏன்னா அது அனுபவப்படாததுனால பயங்கரமாக வந்து லூஸ் மோஷன் ஆச்சு. பாடி வந்து அடித்து போட்ட மாதிரி ஒரு பெயின். அடித்து போட்டதுன்னு கூட சொல்ல முடியாது, நம்ம பாடி மேலே ஒரு வண்டி ஏறிடுச்சுன்னா எப்படி எலும்பெல்லாம் நொறுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அப்படி இருந்துச்சு அந்த பெயின். ஸோ அப்போ வந்து எனக்கு பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணணும் போல் இருந்தது. நான் தனியாக ரூமில் வந்து கத்தியிருக்கேன். அந்த வலியை மேனேஜ் பண்ண தெரியாமல் கத்துனேன். அதுவுமே ஒரு மேனேஜ்மெண்ட்டு தான் அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாடி பெயின் இருக்கும்போது இவங்க ரெகுலராகவே வந்து கை காலெல்லாம் பிடிச்சி விட்றது அந்த மாதிரி செய்வாங்க. தங்கச்சி இருந்தா, அம்மா இருந்தாங்க. ஸோ வேலைக்கு எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஃபுட்டு கொடுக்கறது, சூப் கொடுக்கறது, என்னைய வந்து எப்படியெல்லாம் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணுமோ, என்னைய ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அதை வந்து கம்ப்ளீட்டாக என் ஃபேமிலி செஞ்சாங்க. பட் ஃபிசிக்கலாக வந்து அந்த பெயினை வந்து நான் தான் வந்து கோ த்ரூ பண்ணேன். அது வந்து இன்னைக்கு நினச்சாலும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. அவ்வளோ இதையும் நம்ம கோ த்ரூ பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாயெல்லாம் புண்ணாயிடும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அதனால் சாப்பிடக்கூட மாட்டாங்க. பட் நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் சாப்பிட்டுக்குவேன். நம்ம சாப்பிட்டா தான் வந்து நமக்கு நல்ல செல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சாப்பிடும்போதே வந்து இமேஜின் பண்ணி தான் சாப்பிடுவேன். அந்த ஃபுட்டு வந்து நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எனக்கு உள்ளார போய் அது நல்ல செல்ஸ் நிறைய க்ரோ ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் வந்து இமேஜின் பண்ணிப்பேன். யாரும் இல்லாதப்போ நல்லா சாங்ஸ் போட்டுட்டு தனியாக டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாமும் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த பயம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறது தான் வந்து கீன்றது தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து நார்மலாக தான் நாங்கள் இருந்தோம். என்னை வந்து ரொம்ப ஒரு வேற ஒரு ஆள் மாதிரி யாருமே வந்து ட்ரீட் பண்ணவே இல்லை. ஐயோ இவளுக்கு எதாயிடுமோ அப்படின்ற அந்த டவுட்டுமே எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை. ஸோ அதனால வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கீமோவில் நீங்கள் சொன்னீங்க எலும்பே நொறுங்குற மாதிரியான பாடி பெயின் ப்ளஸ் ஹேர் லாஸ், அது மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நிறைய பேஷண்ட்ஸை. ஆமாம், இனிஷியலாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அதுதான் எனக்கு ரொம்ப மைண்டில் இருந்தது. ஏன்னா ஹேர் வந்து பெண்களோட முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து எப்படி இழக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் மோர் தென் தட் வந்து நம்ம உயிர் வந்து ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே வந்து போனாலும் நம்ம உயிர் வந்து குழந்தைங்களுக்காக இருக்கணுன்றது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் நான் கேன்சர்லேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வர்றவங்கள வந்து நான் பார்த்து அவங்கள கேட்கும்போது நம்ம கீமோதெரப்பிலாம் முடிஞ்சிருச்சுனாக்கா நமக்கு ஹேர்லாம் வந்துருமா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒவ்வொரு கீமோதெரப்பிக்கும் இடையில ஒரு பிரேக் இருக்கும்போதே எனக்கு வந்து ஹேர் நல்லா வரும், நல்லா க்ரோ ஆகி வரும். ஸோ அதனால எப்படின்னாலும் நமக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னா அந்த ஹேர்லாம் வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி உங்கள் முன்னாடி இருக்கிறனோ மொட்டை தலையாக இருக்கும்போதும் நான் வந்து என்னை எப்படி தான் நான் இமேஜின் பண்ணிப்பேன்.
நம்ம நல்லா ஆயிடுவோம், நல்லா அழகாயிடுவோம், முன்ன இருந்ததை விட நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கீமோ அப்போ சில பேர் வந்து ஹேர் லாஸ் அப்போ ஃபுல் பால்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே பால் பண்ணிக்கிறாங்க. ஆமாம்மா, இல்ல நான் அது கொஞ்சம் கொஞ்சமா கலியறது வந்து அதை பார்க்க அது முடியாது கொஞ்சம் இல்ல, இல்ல, கொஞ்சம்லாம் மொத்தமா கிடையாது, வரும். அப்படி ஒரு புல்ல புடுங்குற மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒரு சீவு பண்ணோம்னா ஃபுல்லாக இந்த இடத்துலேருந்து அப்படியே கழியும். எங்கெல்லாம் செய்கிறோமோ அப்படியே கொத்து கொத்தா வரும். ஸோ நான் அப்படி தான் எனக்கும் ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுத்து முடித்தோடனேயே வந்து ஒரு 20 டேஸில் வர ஆரம்பிச்சது. அப்போது நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பில் வர்றதுக்கு பதில் நம்ம போய் மொட்டை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக போய் ஹெட் ஷேவ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு ஒரு மனைவியை பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த இடத்துல நான் வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க நான் வந்து ரொம்ப சீரியஸா இருந்தேன் அப்படின்ட்டு. நான் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். எனக்கு வந்து சில இடங்கள்ல நான் வந்து ரொம்ப சீரியஸ் இல்லாமலேயும் இருந்திருக்கிறேன், ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருந்திருக்கிறேன். எப்படின்னா இப்போ இவங்க வந்து பாப்பா பர்த்டே அதுக்கு முடிஞ்சிச்சு, மறுநாள் முடி சிவும் போது எடுத்துட்டு இருக்கோம், சரி போவோம் போய் ஷேவ் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் வழக்கமாக சலான் போனால் இவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கான இது பண்ணுவாங்க, எனக்கு என்ன பண்ணுவேன்னா நான் அந்த மைண்ட் செட்லேயே போய் உட்காந்துட்டேன். நான் நல்லா ட்ரிம் பண்ணுறேன், ஷேவ் பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி வை அப்படி வைங்கிறேன். இவன் பக்கத்துல இருந்துட்டு ஒன்றுமே சொல்லிக்கிடல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், ஒரு மனுஷி இவ்வளோ என்னது பெயினோட நான் இதெல்லாம் முடி போகுது, நீ உட்காந்து ஒன்று அழகுபடுத்திட்டு இருக்கிறேன்னு. ஓகே, அவங்க ஃபுல் பால்டு அதுக்காக பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம அந்த மனுஷன் அவரை அழகுபடுத்திட்டு அழகுபடுத்திட்டு இருக்காரு. பெண்கள் தானே அழகுபடுத்திக்கணும். நம்ம அந்த அதுவும் மைண்ட் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து சரி ரொம்ப விளையாட்டுத்தனமா இதை யோசிச்சு அவருங்க பண்ணிருக்கோம். கேன்சர் அப்ப மதிக்கவே இல்லை. கேன்சர் வரும்போது ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஆமா, அது நமக்கு நேச்சுரலா ஒரு குடும்பத்தை ரன் பண்றது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, வீடு காரு அப்படி இப்படின்ற விஷயங்களே இருக்கும்போது மருத்துவ செலவுன்றது என்னோட ஒரு மாச வருமானம் ஒரு இன்ஜெக்ஷன் காசு அப்படியா? அன்னைக்கு ஆமா. ஓ, நாங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்தோம். ரெஸ்ட் ஆஃப் த எல்லாமே வந்து அப்போ ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அப்புறம் ஜுவல்ஸு இதெல்லாம் வச்சு அப்படிதான் வந்து நாங்கள் மேனேஜ் என்னுடைய நான் இந்த இடத்துல எனக்கு தேங்க் பண்ண வேண்டிய இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய ஸ்கூல் மேட்ஸ், என்னுடைய யூஜி கிளாஸ்மேட்ஸ், என்னோட பிஜி கிளாஸ்மேட்ஸ். எல்லாரும் என்ன பண்ணாங்க ஃபினான்ஷியலி ஹெல்ப்? நான் இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே தே கான்ட்ரிபியூட்டட். எனக்கு வந்து இப்போ நம்ம வந்து நிறைய ஆன்லைன்லலாம் புல் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி வந்து நான் வந்து ஐ ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. உடனே எனக்கு இந்த நிலைமை இருக்குது, எனக்கு என்னோட சக்திக்கு மீறி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு எதாவது செய்ய முடியுமான்னு. எல்லாரும் அப்ராடில் இருக்கிறான், இங்கே இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். நான் சொல்லி எனக்கு 2-3 டேஸில் அவ்வளோ மணி போகிற வச்சு அதை வச்சு தான் நான் நிறைய இது சமாளித்தேன். அது வந்து நான் இன்றைக்கும் நாங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, அதை இவங்க வெளியே விட்டு வந்ததுக்கப்புறம் ஐ பிலீவ் அந்த பிளெஸ்ஸிங் வந்து அவங்களுக்கு மல்டிஃபோல்டாக வந்திருக்கும்ன்ட்டு. ஏன்னா அவங்க என்னோட வேதனையை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து கொடுத்தாங்க, பட் காட் வந்து அவங்களோட ஹார்ட்டை பார்த்துருக்குறாரு, அதை மல்டிஃபோல்டாக அவங்க லைஃப்பில் பிளெஸ்ஸிங்ஸாக கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கும். இருந்தாலும் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க? ஆமா. ஸோ நீங்கள் வந்து நம்பினீங்க, அந்த நம்பிக்கைக்கு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருந்து இல்லையா? ஒரு நம்பிக்கை வரும்போது, இப்போ நம்ம ஒரு விஷயத்துல தைரியமா இருக்கும்போது, ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்டைஸா இருக்கும்போது நம்ம பயப்பட மாட்டோம், ரைட்டுங்களா? இப்போ நீங்க காரியத்தை ஒன்று உங்களுடைய திறமை மேல நம்பிக்கை போடுறீங்க, இல்லை பயமா இருக்குது அப்படின்னா கடவுள் மேல நம்பிக்கையை கொடுத்துட்டணும். ஸோ அந்த கரேஜ் எங்கேருந்து எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கேன்சர் ஜேர்னி அப்படிங்கும்போது அதுக்கான செலவு மட்டுமே எவ்வளோ ஆகுது? அது வந்து இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு கேன்சரை பொறுத்தும் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது. இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஒரு 3 இயர்ஸ்லேயே வந்து மோர் தென் 25 lakhs கிட்ட அந்த மாதிரி செலவு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நிறைய பேர் கேட்குறேன், crore கணக்கில் செலவு பண்ணுறாங்க, 65 lakhs செலவு பண்ணேன்னு சொல்கிறாங்க, 50 lakhs செலவு பண்ணேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரும் வந்து சேஞ்ச் ஆகும்போது கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ பாமர மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு சப்போர்ட்டு, அவங்க ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிற இடம் வந்து நல்லா சுகாதாரமாக இருக்கணும், இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு
பெரிய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து மிரா இம்பேக்ட்ஸ் வந்து ஆரம்பித்ததுக்கு வந்து ஒரு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அந்த முதல்ல வந்து ப்ரிவென்டிவ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் அவங்க 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லாம் போயிடுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மிரா இம்பேக்ட்ஸ் மூலமாக நிறைய ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து நடத்துகிறோம். அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். ஹெச்பிவி வேக்சினோட முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ நாங்கள் வந்து எக்கனாமிக்கலாக வந்து எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்றதுனால, ஈவன் எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலுமே அது பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காப்பீட்டு திட்டத்தையாவது நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போட்டுக்க மாட்றாங்க. வராமல் இருக்கட்டும், நல்லது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல மைண்ட் செட்டில் இருக்கணும், அது அப்ரிஷியேட்டபிள் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறாங்க, இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியுமா? ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கே வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது மஸ்ட்டுன்னும் போது, நம்ம உயிருள்ள ஒரு ஆள், நம்ம இல்லைன்னா என்டையர் ஃபேமிலியுமே கொலாப்ஸு. அப்படி இருக்கும்போது நம்ம உயிர் வந்து எவ்வளோ முக்கியம், அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனி டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து ஒவ்வொரு பிரெட்வின்னருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை வந்து உங்களோட இந்த இன்டர்வியூ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது அவங்க வந்து ஹெல்ப் கேட்டு வராங்க. நம்ம ஹெல்ப் பண்ண போகும்போது இதெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கான்னா இல்லைங்கிறாங்க. அப்போ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, அப்போ பணமும் இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கும் வந்து நிற்கிறோம். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். இது வந்து படிக்காத மக்களுக்கிட்ட மட்டும் இல்லை, நான் படித்த நிறைய மக்கள்கிட்டையுமே பார்க்குறேன். நல்ல ஐடி கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கூட கம்பெனி இன்சூரன்ஸை மட்டுமே பிலீவ் பண்ணி இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒர்க் இல்லாத பீரியடில் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. இன்கேஸ் அந்த டைம் ஏதாவது ஒரு ஹசார்டு அவங்க லைஃப்பில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே ஒன்று அவங்க சேல் பண்ணணுமா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மற்றவங்கள்ட்ட தான் போய் அவங்க நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அட்லீஸ்ட் அது ஒரு 50% அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆமாம், அது ஒரு ஊன்றுகோல் மாதிரி தான், தடி மாதிரி தான் அது வாழ்க்கையில். இந்த கேன்சர் ஜேர்னியில் இவங்களோட அதிகபட்ச கோவம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், பொறுமையாக போனேன் புருஷனா அப்படின்னா என்னவா இருந்தது? வலி தான். அதாவது வலின்னா நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில் வந்து நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். லைக் ஒன்றும் உள்ளே இருக்குது, ட்ரீட்மெண்ட் போகிறா, மருந்து சரியாயிரும், அவ்வளோதான். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த எரியிறது, வலி நொறுங்குற மாதிரி ஃபீல் ஆகுது, இதெல்லாம் நான் அனுபவிக்கல. ஸோ அதனால நான் கொஞ்சம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவேன். அவங்க சொல்லும்போது ஆமாம், இது நீ எந்திச்சு உட்காரில் என்ன இருக்குது, ஏன் எப்போ தான் வலிக்குதுங்க, நான் எவ்வளோ தான் உனக்கு பிடிச்சி விட முடியும் இப்படிலாம் சொல்லிடு. ஒரு கட்டத்தில் ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் சொன்னேன், ஏன் எவ்வளோ எப்போ பார்த்தாலும் பிடிச்சி விட சொல்கிற அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த வலியுடைய அனுபவம் இல்லை. ஸோ அதுப்போ அந்த வலியையும் தாண்டின ஒரு சத்தம் வந்துச்சு. நிறைய சண்டை போட்டிருக்கிறோம், நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த வலி தான் அவளுக்கு என் மேலே இருக்கிற ஒரே கோவம், அவள் பக்கத்தில் தான் நான் இருக்கணும், ஆனால் அந்த புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த புரிதல் வந்து எனக்கு வந்து நான் வந்து வலியை அனுபவிக்காததுனால, அந்த வலி எனக்கு என்னன்னு தெரியாததுனால நான் வேறு விதமாக பேசிகிட்டு இருப்பேன். இது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படி இப்படின்னு. இவளோட அந்த உள்ளே இருந்து வர வலி என்ன ஒழுங்காக யோசிக்கலை, பார்க்கல. அப்புறம் அது நிறைய சண்டை நடந்திருக்கு. நீ வந்து இல்லை, ஆக்சுவலி சொன்னாக்கா அது சண்டை கிடையாது. எக்ஸாக்டாக சொன்னால் சண்டை கிடையாது. என் பெயினை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இதுதான். ஸோ அதுக்கு என்ன ஒன்று, நான் வந்து உனக்கு வந்தால் தான் இது தெரியும், நீ வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நீ பேசிடுற, வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அது தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அழுதுருக்கேன், நிறைய தடவை அழுதுருக்கேன், கத்தியும் இருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பெயினோட டீப் ஊண்டு வந்து எனக்கு இருந்ததுனால நான் வந்து அழுதுருக்கேன். அப்புறம் தான் வந்து அவருக்கு மற்றவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இருந்தவங்க, ஸ்டார்டிங்கில் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி இருந்தவங்க, அதுக்கப்புறம் போக போக எப்படியெல்லாம் அவங்க அப்படியே உருகுலைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க, வேறு ஆளே வேறு மாதிரி ஆகிடுவாங்க ஒரு 6 monthஸில். பட் நான் மட்டும்தான் அப்படியே இருந்தேன். அப்போ தான் வந்து அவருக்கு புரிஞ்சுது, நான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்படி இருக்க முடியுது. ரெண்டாவது, எவ்வளோ பெயினை வந்து நான் கோத்ரூ பண்ணுறேன்றது ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல,
இவ்வளோ பெயினை நான் கோத்ரூ பண்ணுறேன். அப்போ அது அவருக்கு புரிஞ்சு எனக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கை அமுக்கி விடுறது, கால் அமுக்கி விடுறது எல்லாமே வந்து அது எவ்வளோ செஞ்சாரு. எப்போ மிட் நைட்டில் கேட்டாலும் செய்கிறது. அப்படியா? நைட்டு 2 தூக்கத்துல மணி இருக்கனால ஆமாம், ஒரு பக்கமாக படுக்கும்போது வலி, அப்புறம் இவங்க எப்படி படுக்கணும். ரேடியேஷன் கொடுக்கும்போது நம்மளால் வந்து திரும்பிலாம் ரொம்ப படுக்க முடியாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது பண்ணி படுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையிலும் என்னோட நாலேஜுக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நான் அந்த அளவுக்கு வந்து இவரை தொந்தரவு பண்ணது கிடையாது இமோஷ்னலி. எனக்கு வந்து கை கால் வலிக்கும், அந்த சப்போர்ட் இவர் வந்து எனக்கு பண்ணியிருக்கிறாரு ஒழிஞ்சு, நான் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக என்னோட வலியை எப்போ வந்து ரொம்ப கேட்பேன் அப்படின்னு சொன்னால் அதை டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு தான். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பெயினை தாங்குகிற சக்தி வந்து இருந்துச்சு. ஸோ டீப் பெயின் அப்படின்னும் போது தான் நான் அந்த சப்போர்ட்டுக்கே அவர்கிட்ட போவேன். பட் ஏதாவது ஒரு டைம்ல நீங்க யோசிச்சிருக்கீங்களா, இவர் வந்து நார்மல் ஹஸ்பண்டை தாண்டி இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை இப்படி பண்றாரு, நமக்காக கஷ்டப்படுறாருன்னு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருந்த டயத்துல யோசிச்சிருந்துருக்கீங்களா? இப்ப யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக நிறைய நாள் வந்து நான் யோசிச்சிருக்கேன். அவர்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்க அப்படின்னா யோசிச்ச விஷயம் என்னவா இருந்தது? இல்லை, நிறைய யோசிச்சிருக்கோம். சொல்லாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே 2 பேருமே வந்து சொல்லிப்போம். ஈவன் வந்து மனசில் நான் பேசுகிறது அவருக்கு ஹர்ட்டாக இருந்தாலும் அதை அவர் என்கிட்ட சொல்லி சால்வ் பண்ணிடுவார். அவர் பேசுனது எனக்கு ஹர்ட்டாக இருந்தாலும் நானும் அதை சொல்லி சால்வ் பண்ணிக்குவோம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து எங்களுக்கு இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுலாம் தெரியாமல் இருந்துச்சு. அந்த பீரியடில் சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒருத்தர் காயப்படுத்தியிருந்தது. ஃபிசிக்கலாக நம்ம ஹீல்டாகிறத விட இமோஷ்னலாக ஹீல்டாகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா எல்லா நோய்க்கும் வந்து நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட இமோஷன்ஸும் தான் வந்து ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இமோஷ்னல் ஹீலிங் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னும் போது அஸ் அ கப்புளாக வந்து அதுக்காகவும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். எங்களோட ஸ்பிரிச்சுவல் மென்டார் வந்து ஜெசுடையன் சொல்லிட்டு அவர் வந்து எங்களை வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணுன்றத பற்றி எங்களுக்கு நிறையா வந்து அவர் டீச் பண்ணார். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபென்ஸ் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹர்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கும் போது எங்களுக்குள்ளார எந்த அஃபென்ஸுமே இல்லாமல் அடுத்தடுத்து ஹாப்பியாக அதை அவர் உங்களுக்கு கொண்டு சப்போர்ட் பண்ணதுலயே ரொம்ப பெருசா இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிச்ச விஷயம்? நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய இருக்குங்க, எதை சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறைய இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் 2K கிட்ஸ் வந்து ஒய்ஃபுக்கு செய்கிறது போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்கிறாங்க. பட் எங்கள் கல்யாணம் 2008 நடந்தாலும் அப்போவுமே வந்து அவர் கிச்சனுக்கு வரமாட்டார். அந்த ஒரு விஷயத்தை தவிர என்னென்ன சப்போர்ட்டெல்லாம் எனக்கு பண்ணணுமோ எல்லா சப்போர்ட்டுமே எனக்கு பண்ணுவார். சாட்டர்டே சண்டே ஆனால் குழந்தைங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோடது தான். அவங்கள காலையில் கூட்டிகிட்டு போய் மாடியில் பறவைகளை காட்ட வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்கள குளிப்பாட்டி விட்றது, அவங்கள வந்து ட்ரெடிஷ்னலாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு போய் இந்த கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களை குளிப்பாட்டி அவங்கள ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 2 பேருமே வந்து குழந்தைங்க வளர்ப்பில் வந்து ரொம்ப ரசித்து அவங்கள வளர்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இவர்கிட்ட அந்த டைமில் இருந்தபோது இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உண்மையிலே நீ ரொம்ப லக்கி அமுதா, பிரின்ஸ் வந்து எல்லாமே செய்கிறாரு. அவர் வந்து குழந்தைங்க வந்து பாட்டி போனால் கூட வந்து இம்மீடியட்டாக அவர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அதில் வந்து எந்த சங்கோஜமுமே பட மாட்டார். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க ஒய்ஃப் பண்ணட்டும்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட செகண்ட் குழந்தைக்கு சேஞ்ச் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து சின்ன குழந்தைங்களை தாண்டி உங்களுக்கு பண்ணினது, குழந்தைங்களை தாண்டி எனக்கு பண்ணது அப்படின்னு சொன்னாக்கா லைஃப்பில் மறக்க முடியாத கொஞ்சம் இமோஷ்னல் ஆகுது. தண்ணி குடிச்சிட்டு இருக்க. எனக்கு வந்து 3 டெலிவரியுமே வந்து அவர் என் கூட இருந்தார். அம்மா இருந்தாங்க, ஃபஸ்ட்டு 2 டெலிவரிக்கும் அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்தாலும் வந்து அவர் என் பக்கத்தில் இருந்தது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அந்த டெலிவரி டைம் ஃபுல்லாகவுமே வந்து அந்த ஒரு 7 days to 10 days வந்து லீவ் போட்டுட்டு என் பக்கத்துலேயே இருப்பார். அம்மாவை கூட நான் ரொம்ப தேட மாட்டேன்.
அவங்க ஃபுட்டு எல்லாமே எப்போதும் அதை கரெக்டாக பார்த்துப்பாங்க. மற்றபடி எனக்கு தேவையான எல்லாமே செய்கிறது வந்து அவர் தான். குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுலேருந்து, ஃபீட் பண்ண கொடுக்குறதுலேருந்து, குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து, டாக்டர்ஸ் கூட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக தூக்குறீங்க, லேடிஸ்க்கே நிறைய பேருக்கு தூக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டைம் நீங்க உலகத்துக்கே உங்க வீட்டுக்காரரை பெருமையா பேசுறதுக்கு. எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்தாருன்னு சொல்லலாம். இன்னொரு அம்மாவா, இன்னொரு அப்பாவா வந்து அவர் எனக்கு இருந்தார் அந்த இடத்துல. ஸோ அந்த 3 டெலிவரியிலையுமே வந்து அவர் என் கூட இருந்தது என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். நார்மல் டெலிவரியா? 3மே சிசேரியன். 3 டெலிவரிக்கு அப்புறம் வந்து பீரியட்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருந்தது அப்போ? ஆமாம், எனக்கு வந்து சப்போஸ் நர்ஸ் இல்லாத டைமில் எனக்கு வந்து அந்த பேம்பஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட அவர் தான் எனக்கு அந்த சப்போர்ட் எல்லாமே எனக்கு பண்ணார். அது எந்தவித முகசொலிப்போ எந்தவித உங்களுக்கு நாப்கின் சொல்றீங்க? ஆமாம் ஆமாம், அது சொல்லுங்க. அது இவங்க இப்போ இந்த 3 சர்ஜரிலாம் இருந்துச்சு, 3 சர்ஜரிலாம் அதில் ஒன்று மேஜர் சர்ஜரி தான். அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்போம். ஒரு 5 நாள் 10 நாள் 1 வாரம் அப்படி இருப்போம். அப்போது நர்ஸ் வந்து இப்போ இவளுக்கு ஏதாவது செய்யணும்னா நர்ஸ் அவங்க வேறு யாராவது அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாரம் சார் ஒரு 5 மினிட்ஸ்ன்பாங்களா, நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அப்சர்வ் அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ண மெடிசனை தாண்டி மற்றதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடுவேன். மெடிசனுமே எப்படி போட்டுறாங்க, அந்த இது நம்மளால் பண்ண முடிகிற விஷயங்களை நாம் ஏன் நான் அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஷீ இஸ் எவ்ரி திங் டு மீங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்தேன். ஒரு படத்தில் காட்டுற மாதிரியோ இல்லைன்னா நம்ம தெரிஞ்சு கேள்விப்பட்ட மாதிரியோலாம் நான் வந்து இதெல்லாம் அதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேனே, மற்றவங்க பார்த்தவங்க அப்படிலாம் இல்லை, நம்ம இறங்கி செஞ்சுருவோம் அப்படி தான் எனக்கு. ஏன்னா இது ஷீ இஸ் மைன் அண்ட் ஐ பிலாங் டு ஹர்ங்கிற அந்த மைண்ட் செட் தான் எனக்கு. அழகாக சொல்லணுங்க. ஆக்சுவலி ஒரு பெண்ணுக்கு வந்து நாப்கின் மாத்துறது அவங்க அம்மாவா மட்டும்தான் இருந்திருக்க முடியும் இல்லையா? கணவர் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் பீஸ் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா எனக்கு வந்து இவளோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் ஐ அட்மையர் இன் ஹர் வந்து அந்த போல்ட்னஸ். ஒரு தைரியமாக பண்ணுற ஒரு பொண்ணு வந்து மனைவியாக கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். நான் ஒரு ஆம்பளை, என்னால் தான் எல்லாம் முடியும், என்னால் தான் செய்ய முடியும், நான் ஒருத்தன் தான் செஞ்சாகணும் அப்படின்ற அந்த ஸ்டீரியோ டைப்பை வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு அரசியல், நம்ம தமிழ்நாட்டு அரசியலோடலாம் நிறைய கற்றுக்கிட்டதுனால சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் வந்து ஒரு ஆண் அந்த ஒரு இதை வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்கிறத முந்தையே பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இவள்கிட்ட அந்த ஒரு தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அவளுக்கு இன்னும் நான் செய்யணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த தைரியம் என்னை இன்னும் எங்கேயோ கொண்டு போகும், இந்த ஃபேமிலியை நல்லா கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த அளவு அவங்க சொல்லலை வார்த்தைகளால். அந்த கண்ணு கலங்கினாங்க. பட் அது ஒரு நல்ல கலக்கம் தான் அது இல்லையா? காதல் வந்து வச்சிருக்கிறோம், ஐ லவ் யூலாம் சொல்லிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. அந்த இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சண்டை போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம இந்த இன்னைக்கு வர இந்த ரீல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீல்ஸ்லாம் ஒரு என்ன வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு நல்லா தான் மூஞ்சி வச்சு சொன்னான் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இருந்துருக்குறோம். பட் எங்களை வந்து நாங்கள் அதான் சொல்கிறேன்னா அந்த கண்டுபிடிச்ச அந்த டிசீஸை கண்டுபிடிச்ச வந்து எங்களை லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனால் இன்றைக்கும் சில நேரத்துக்கு மறந்துருந்தோம். நான் இப்போவும் சில நேரத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்ல ஞாபகத்தில் இருக்கிறேன். இவ பர்த் டேட்டுக்கும் வெட்டிங் டேட்டுக்கும் வித்தியாசம், டேட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. எல்லாருமே நானும் இருந்தேன். எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குமே இருக்கிற மாதிரி தான். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு மறந்து. காதல் அப்படிங்கிறது என்கிட்ட கேட்டால் அந்த மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்கிறதோ கிஃப்ட் கொடுக்குறதோ அது இல்லை. நம்ம நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படும் போது எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாவோ இல்லை ஃபினான்ஷியலாவோ எமோஷ்னலாவோ எந்த அளவுக்கு கூட நிற்கிறோம் அப்படிங்கிறதுல தான். ஸோ உங்களோட ஜேர்னி கேட்கும்போது இவர் வந்து பக்கா பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டுங்க. இதுதான் காதல் அப்படிங்கிறது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு டெலிவரி சமயமும் சரி, கூட இருக்கிறத தாண்டி செயலாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தானே காதலாக இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த காதல் தான் உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்குன்னு. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு சில சம்பவங்கள் வந்து இவ திரும்பி வருவாளா மறவட்டாளா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பேன். ஏன்னா அதை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்படி நடக்கும் அப்படின்ட்டு, மெடிக்கலையும் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அப்படி நடக்கும் போது தே வில் டேக் ஹர் இன்டு தி ஓடி.
அப்போ ஓட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஓட்டியை விட்டு வெளியே வருவாளா, நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும்ல. அப்போ ஃபுல்லாக நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ சினிமா பாட்டோ சரி, இல்லை நான் நிறைய ஜானர் கேட்பேன். அதில் எது எனக்கு பிடிக்குதோ அந்த பாட்டை மட்டும் கேட்பேன். இல்லைன்னா போய் ஏதாவது சாப்பிட்டுட்ருப்பேன். ஏன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நான் சந்தோஷமாக இருந்தால் என் மைண்டு தெளிவாக இருக்குது. எனக்கு என்ன அடையணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேங்கிறதுலேயே நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். இதுதான் என்னோட ஒரு 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 மந்திரமாகவே நான் வச்சுட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியிலயும் வந்து அவர் ஹாப்பியாவே வச்சுட்டு Cool-ஆ உங்களை இருப்பாரு. ஹாப்பியா ஆக்கியிருக்காரு. ஐயோ பயங்கர கூலா இருப்பாரு. சீக்ரெட் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு நான் கீமோதெரபி வரேன்னா இவரு ரொம்ப ஜாலியா ஒரு பேக் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு 5 மணி நேரம் கீமோங்க. நான் அப்படி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கணுங்க. மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம்? அப்பா மொபைலில் சாதாரண மொபைல் தான் வச்சுருந்தோம். எவ்வளோ நேரம் வச்சுருப்போம்? ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். இந்த டெட்ரிக்ஸ் இதுன்னு இதெல்லாம் விளாண்டுட்டு இருக்குது. அடுத்தது ஏதாவது பசிக்க தான் தோணும். நம்ம வெளியே பிக்னிக் மாதிரி கிளம்பி வந்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. நான் ஒரு பேக் வச்சுக்குவேன். ஒரு வித்தியாசமான ஆனா கூலா இருந்ததுதான் வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸா இல்லாம கூலா இருந்ததுதான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பட் டைம் கொடுத்துருக்காரு இல்லைங்க உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போறது, கூட இருந்தது. ஆமா உங்களோட ஆப்ரேஷன் தியேட்டர்ல நீங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் வெளியில வெயிட் பண்ணது, கூட இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க டைம் கொடுத்து. பட் உங்க கேன்சர் ஜேர்னிலேயே எனக்கு ரொம்ப மேஜிக்கா இருக்கிறது வந்து ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அடுத்த குழந்தைங்க வேணான்னு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த்தையும் பார்க்கணும். கீமோ கொடுத்து அந்த செல்ஸ்லாம் வீக் ஆகும், அதுக்கப்புறம் ரெஜுனேட் பண்ணணும். ஸோ உடம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணி திருப்பி ஒரு ப்ரெக்னன்சிக்கு ரெடி ஆகி நீங்க டிசைட் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு டிசைட் பண்ணதே எனக்கு பெருசா தெரியுது. ஆக்சுவலி நான் சொல்லுவேன், ஆக்சுவலி டாக்டர் சொல்கிறத எல்லாத்தையும் முழுசாக நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நாங்கள் அப்படி தான். அதாவது நாங்கள் வந்து டாக்டர் வந்து இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க குணமாகி வந்துட்டாங்க, அப்போ நம்ம அடுத்து என்ன எப்படி இருந்துக்கிடணும். ஸோ கேன்சர் கீமோ ரேடியேஷன்லாம் முடிச்சு கேன்சர் இல்லைன்னு ஆமாம், வெளியே லாஸ்ட் கீமோ முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. அந்த டைம் எத்தனை வருஷம் ஜேர்னி அது? 3 வருஷம். ஸோ அப்போ வந்து டாக்டர் கிட்ட போய் நான் கேட்குறேன், டாக்டர் இது லாப்ரோஸ்கோப்பி அது மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எதுக்கு? 2 குழந்தைங்க இருக்கிறாங்களே, ஸோ நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் இருக்கேன், ஸோ லாப்ரோஸ்கோப்பி பண்ணிக்கிடவா அப்படின்னு கேட்குறேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணவே தேவையில்லை, இப்போ தான் மேஜராக பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் கோத்ரூ பண்ணி வந்திருக்கேன், உன்னோட யூட்ரஸ்லாம் வந்து சுருங்கி போயிருக்கும் பிளாட்டினம் மாதிரியான ரொம்ப டஃப்பான மெடிசன் கொடுத்ததுனால. ஸோ அதனால் இம்மிடியட்டாக அதுக்கெல்லாம் குழந்தைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து சரி 5 வருஷம் அப்படின்ட்டாரு. யூ டோன்ட் திங்க் அபவுட் எனி திங். ஏன்னா அந்த யூட்ரஸ் வந்து இப்படி சுருக்குன இது மாதிரி இருக்கும். 5 இயர்ஸுக்கு நீ நோ சான்ஸ்ன்ட்டாரு. எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயா விட்டுருங்க, ஒரு ஃபேமிலி பிளானிங்கே family பண்ண planning வேண்டாம். யோசிக்க உனக்கு வேண்டாம், தேவையே நீ படாதுன்னு பயப்படாதன்ட்டாரு. சொல்லிட்டாரு. பட் வந்து எங்களுக்கு வந்து 2017 நான் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறேன். போய் வித்தின் அ வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு மாதிரி மயக்கம் வருது, வாமிட் வர மாதிரி இருக்குது காலையில் சமைக்கும்போது. அப்போது எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீ நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற வரையிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, டயர்டாகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ மட்டும் நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எனக்கு வந்து இந்த நாசியா வந்து எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் ஒரு செக்கப் வேணால் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இவர்கிட்ட போய் சொன்னாக்க இவர் பயங்கரமா உளுந்து சிரிக்கிறாரு. அப்பதான் கேன்சர் ஜர்னியே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை சொன்ன மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்றாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அந்த மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்களுக்கு வந்து பயம் கொடுத்துடுச்சு. என்ன பயம்னா, நம்மளுக்கு இவ்வளவு கோத்ரூ பண்ணியிருக்கோம், அந்த மெடிசனோட எஃபெக்ட் பிறக்கிற குழந்தைக்கு. நாங்கள் அப்புறம் ஃபர்தர் என்ன செக்கப் போகும்போது கூட ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னது வந்து என்னை திட்டினார், உனக்கு தான் 2 குழந்தை இருக்கு போதாதா அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் 5 வருஷம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் சார் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அப்புறம் சொன்னால் இல்லை எப்படி வேணாலும் குழந்தை பிறக்கும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறீங்களான்னு. சரி, பை தட் டைம் அவங்க எங்கள் ஸ்பிரிச்சுவல் மென்டர் ஜெசோடியன் இருக்காங்களா, அவங்க எங்களுக்கு கொண்டு வந்த விதம், இந்த மோல்டிங் பண்ணதெல்லாம் வந்து இன்னும் எங்களை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு.
ஆக்குச்சு மென்டலி. நாங்கள் இந்த ஜேர்னியை வந்து ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும் நாங்கள் இது கடந்து வரல. நாங்கள் வந்து வி ஆர் பீயிங் ஹெல்ப்டு பை அதர்ஸ். ஓகே, மென்டலாக ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கணும் ஸ்பிரிச்சுவலான. அப்போது அவருடைய இன்புட்ஸ் வந்து ரொம்ப மெசேஜஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதில் நாங்கள் மோல்டாகி இல்லை என்னது இறந்து போயிடுவான்னு சொன்ன ஒரு இடத்துல அவக்குள்ளே ஒரு உயிர் வருதுன்னா அப்போ இது கடவுளோட பெரிய திட்டமாக தான் இருக்கும். லெட்ஸ் நாட் பி அ பிளாக் டு தேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இப்போ வி வென்ட் அஹெட். நாங்கள் டாக்டர் சொன்னோம் கம் வாட் மே, இது ஒரு நல்ல குழந்தையாக தான் வரணும். அதுக்கப்புறம் தான் ஆனால் டாக்டர் வந்து அவங்க வந்து என் மேலே உள்ள அக்கறையில் வந்து குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லா ரெகுலராக தான் இருக்கும் கீமோக்கு அப்புறமுமே. அது வந்து சில பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து யூட்ரஸோட கனெக்டடாக இருக்கும், ஹார்மோனல் ரிலேட்டடாக இருக்கும். எனக்கு வந்தது வந்து ட்ரிபிள் நெகட்டிவ். ஸோ எனக்கு யூட்ரஸ்க்கும் பிரஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்ததுனால எனக்கு பீரியட்ஸ் வந்து நார்மலாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையும் அது எனக்கு இதாகவே இல்லை. ஸோ அதுவுமே வந்து என்னோட அந்த மென்டல் இதனால தான் நான் நினைக்கிறேன், மைண்ட் செட்னால தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெகுலராக அப்போவும் நான் வந்து அந்த கீமோ எடுக்கிற ஒரு வாரம் தான் வந்து ரெஸ்ட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் தனியாவது வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். என் கையால் பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் வந்து என்னை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுப்பேன். பட் டாக்டர் அவங்க சொல்கிற ரெஸ்ட் எடுக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், அந்த விஷயங்களை வந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். மெயினாக வந்து மனசில் இருந்து அந்த கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு அஸ் அ ஃபேமிலியாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வெளியில் வந்துருவோன்ற அந்த நம்பிக்கை தான் வந்து வெளியில் வர வச்சுது. சில பேருக்கு இதை பார்க்கும்போது அஃபென்சிவாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட லவ்டு ஒன்ஸை வந்து அவங்க இழந்திருப்பாங்க. அவங்க கேன்சர்னால அம்மாவோ அப்பாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ அந்த மாதிரி இழந்திருப்பாங்க. இவங்க என்ன வந்து காடு ஸ்பிரிச்சுவல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் நமக்கு காடு இல்லையா? ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட கேட்டா, உங்களோட டைமு நல்ல நேரம் நீங்கள் வந்து இதாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காடையுமே நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம் அப்படின்றது இருக்குது. பட் அவங்களோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன். நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான ஆள் இல்லை. நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கிறவங்கள நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி வந்து இன்னும் ப்ளஸ்ஸிங்காக மாறும். அந்த அஃபென்ஸை வந்து உங்கள் மனசுக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இல்லை, இந்த இடத்துல நான் படித்த ஒரு ஃபிலாசபி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் வந்து கெட்டவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, நல்லவங்க தோக்குறாங்க அப்படின்னா, கெட்டவன் அவன் என்ன நினைக்கிறானோ அதில் ஆழமாக நம்புகிறான். நல்லவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது, இது நம்ம ஜெயிப்போமா, இது நடக்குமா, இது பண்ணிடுவோமா அப்படின்றது. ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஆழமாக ஸ்ட்ராங்காக நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேஜிக் நடக்கும் அப்படின்றது தான் உங்களோட விஷயத்துலையும் தெரியுது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னது, அவள் வந்து பயங்கர ஹீலிங்னு சொல்லணும். அவள் வந்து ஒரு ஹீலராக தான் எனக்கு தெரிகிறா. சின்ன வயசில் வந்து அம்மா எப்படி என்னை கொஞ்சிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவள் வந்து என்னை அவ்வளோ கொஞ்சுவா. அவள் கொஞ்சிற மாதிரி யாராலையும் அப்படி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொஞ்சவே முடியாது. அது வந்து என்னை பயங்கரமாக ஹீல் பண்ணுச்சு. அவள் பிறந்தது எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோட அத்தை அவங்களுக்கும் வந்து பயங்கர ஹீலிங்காக இருந்தது. அவங்க வந்து ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட்டாக இருந்தாங்க, 4th ஸ்டேஜில் இருந்தாங்க. ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகி 1st ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவளை பார்க்கும்போது. அவங்களால ஏந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அந்த சிச்சுவேஷனில் இருந்தவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகி நல்லா அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். ஸோ நல்லா வந்து மேக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ ஒரு குழந்தைன்றது வந்து ஒரு பெரிய ஹீலிங்காக இருக்குது எல்லாரோட லைஃப்லேயுமே. பட் இட்ஸ் வெரி மிராக்கிள் தாங்க. ஆமாம், அதனால தான் அவன் பேரை மிரான்னு வச்சுருக்காங்க. ஓகே, உங்க குழந்தைக்கு பேரு மீரா. ஆமா, மிராக்கிளோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் தான். இந்த மிராக்கிள் வந்து நிறைய பேரோட லைஃப்ல நடக்கணும். நிறைய பேர் யாரெல்லாம் வந்து நம்புறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நடக்கும். நம்மளோட நம்பிக்கை வந்து ஆழமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க
கண்டிப்பாக அந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும். இப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமாக கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ யாரையுமே பார்க்கறதுக்கு வந்து அந்த கேன்சர் பேஷண்ட் வந்து வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து ஏன் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறிடும். ஏன்னா வந்து பார்க்க வராங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சான்னு ஒரு சிம்பத்தட்டிக்கலான ஒரு பார்வை, ஒரு பேச்சு, அதை யாருமே விரும்புறது இல்லை. அதுவும் கேன்சருங்கும் போது ஃபுல்லாக டோட்டலாக லுக்கு மாறுதுங்கும் போது யாரும் அதை பார்க்க வர வேணான்னு நினைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்து எங்கள் 2 பேரண்ட்ஸை தவிர வேறு யார்கிட்டையுமே நாங்கள் வந்து சொல்லவே இல்லை. என்னோட சைடில் வந்து சுத்தமாக நான் யார்கிட்டையுமே சொல்லலை. கேன்சர்னே யாருக்குமே தெரியாது. நான் ரெக்கவரி ஆகி 2 இயர்ஸ் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னேன், நான் இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு. அந்த டைம் நீங்கள் எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குமே போகல. ஜஸ்ட் எனக்கு முடியலை அப்படின்றது மட்டும்தான். எனக்கு ட்ராவல் பண்ண முடியல, டாக்டர் கொஞ்ச நாள் வந்து ட்ராவல் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி தான் சில ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணேன். ஏன் சொல்லலை நீங்கள்? ஏன் சொல்லலைன்னா நான் சொல்லலை, சொல்ல விடலை. இல்லை நாட் லைக் தட், அப்படி கிடையாது. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னாக்க என் ஃபேமிலி சைடு வந்து யாரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. ரொம்ப வீக் ஹார்ட்டடு. அவங்க எல்லாருமே ரொம்ப இமோஷ்னலான ஆட்கள். நான் தான் வந்து ஃபேமிலிக்கு மூத்த பொண்ணு. எனக்கு ஒன்று அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ரெகுலராக எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. ஸோ நமக்கு வந்து தைரியம் சொல்கிறதுக்கு தான் அந்த நேரத்தில் ஆட்கள் நமக்கு தேவை. ஸோ எதுக்கு அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணும்? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேனா இருக்கும். சரி, அவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம், நம்மளும் வந்து அந்த சிம்பத்தட்டிக் இதுக்குள்ளார போக வேணாம். பட் அட் த எண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி இல்லை? ஒரு கப்புலாக நீங்கள் வந்து ஒரு ஃபைட் பண்ணி அதை வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக ஃபைனலாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் உங்களோட தாட் ப்ராசஸ்னால. ஆமாம், அதாவது வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஹெல்த் ஹசார்ட் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும், அடுத்து உங்களோட கெரியர் பாதிக்கும், உங்களோட ஃபினான்ஸ் மொத்தமாக அடி வாங்கும். ஸோ அதனால ஹெல்த் இஸ் வெல்த்து. ஸோ ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதுவும் பெண்கள் எல்லாரும் வந்து அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது மற்றவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, எங்களுக்கு அந்த நேரத்தில் எல்லாமே அமைஞ்சு வந்து ஒரு கம்யூனிட்டியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம். நிறைய பேர் ஆனால் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலி, இது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஹசார்டாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம். ஸோ கப்பலோட அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறது, திருமணத்து மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க. நீங்களும் வந்து உங்ககிட்ட இருக்கிற மைனஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்கிற மைனஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் மாற்றணும்னு நினைக்காம ஒருத்தர் இயல்பாக ஏற்றுக்கிட்டு உங்களோட தப்புகளுக்காக மன்னிப்பு கேளுங்க, சந்தோஷப்பட்டீங்கன்னா அரவணைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாக்க எல்லா கப்பலுமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சண்டை வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மேலே தூக்கிட்டு போகாதீங்க. அது வந்து அதை செஞ்சு பழகுனாலே நிறைய புரிதல் வருது. கேரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. அது இன்னும் ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் லவ்வுக்கும் ஒரு என்னது சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுது. அது ரொம்ப பெரிய எல்லாரும் என்ன பண்ணுறோம், பேக்லாக் மாதிரி வச்சுக்கிட்டே போய் ஒரு வாரம் நாங்களும் இருந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு இப்போ நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லப்பட்டதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் நிறைய சேனல்ஸ்லேயோ இல்லை நீங்கள் உங்கள் இதுலேயே பார்த்தாலும் எல்லாம் சொல்லப்படுது, நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. எவ்வளோ பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அங்கே தான் அந்த சக்ஸஸ் இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்த விஷயங்கள் ஃபேமிலிக்குள்ளே பண்ணிங்கன்னா மேரேஜ் லைஃப் இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் லைஃப். அதில் குழந்தைகள் ஆட் ஆகும்போது அது இன்னும் ஒரு ஸ்டட்டட் டைமண்ட்ஸ் மாதிரி. நான்லாம் வந்து நாங்கள் இன்னும் நாட்டுக்கு நேற்றுக்கோ நாலாவது ஒரு குழந்தைக்கு வீட்டில் எல்லாரும் பசங்க 3 பேரும் நான் இவெல்லாம் உட்காந்து ஒரே சிரிச்சுட்டு நாலாவது ஒரு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் போதும். ஏன்னா இது வந்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு வந்து
வாழ்ந்து காட்டுறது வந்து புருஷன் பொண்டாட்டி கையில் இருக்கு. அந்த நேசிப்பு இருக்கணும். ஆக்சுவலி ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஆரோக்கியம் தான் சொத்து. பட் அந்த ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்தாலும் அன்போட துணையாக இருந்தால் திருமண உறவு, அந்த குடும்பங்கிற கட்டமைப்பு இது எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பைரிங் ரோல் மாடல் கப்புள் தான் இவங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கப்புலாக நீங்கள் 2 பேரும் நிறைய பேரை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இன்ஸ்பைரிங் லைஃப் கோச் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காங்க. அமுதா லைஃப் கோச் அகாடமின்னு ரன் பண்ணி அது மூலியமாக நிறைய பெண்களுக்கும் சரி, நிறைய குடும்பங்களுக்கும் சரி, எப்படி மோட்டிவேஷ்னலாக பாசிட்டிவாக நிறைய பிரச்சனைகள் வந்தால் லைஃப் எப்படி லீட் பண்ணுறது அப்படிங்கிறத இவங்களோட அகாடமி மூலியமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அமுதாவோட ஹெல்ப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.